என்னப்பா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் பார்க்கலன்னா சீக்கிரம் வைங்க. இருடா, அப்பா ட்ரை பண்ணிருக்கேன். என்ன டாடி ஆச்சு மேட்ச்? போராடிட்டு இருக்கேன், தெரியல, எல்லாம் கோடு கூட வருது. டாடி இதுக்கு தான் வாங்கும்போது அன்ரோல் டிவின்னு கேட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. அங்கிள் 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 ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அங்கிள். நீங்க இன்னும் காலேஜுக்கு போகலையா? நீங்க போகலன்னு தெரிஞ்சிருந்தா 1 மணி நேரம் கழிச்சாவது வந்திருப்பேனே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா இது? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கம்மா. எப்போ கொடுக்கறதானே அங்கிள், இதுக்கு போய் ஏன் வெக்கப்படுறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரும் பார்க்கல இல்ல. சரிங்க, கொடுத்துருங்கம்மா. சிவ சிவா, யார் கோயில் மணி அடிச்சது? வலிக்குதா அங்கிள்? சுகமா இருக்கு. அட கோவில் மணி இல்லம்மா, நம்ம மேனேஜர் சுப்பிரமணி மஞ்சுகிட்ட அடி வாங்கி நிக்கிறாரு. ஏய் வாலு, என்ன மணி தலையில கொட்டினாலா? சின்ன பொண்ணு தானே. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். எம்ஐடில ஷேர்ஸ் வாங்கிருந்தீங்களா சார்? அதுக்கு 50 லட்சம் ரூபாய் லாபம். 50 லட்சமா? நாங்க சொன்னப்ப நீங்க ஷேர்ஸ் வாங்கல, மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்குனீங்க. இன்னைக்கு 50 lakhs ப்ராஃபிட். ஃபேண்டாஸ்டிக். சரி, இது என் பொண்ணு சொன்னதுக்காக வாயில சக்கரை போடணும். ஆமா, போடலாம். இல்ல இல்ல போடணும் போடணும் போடணும். நீ போய் சக்கரை எடுத்துப்பா. ஏய் ஏய் புடில புடிங்க விட மாட்டேனா? ஏய் அந்த பக்கம் வா. ஏய் நில்ல நில்ல. அந்த புடி புடி அவள புடி. இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மை விசாரிக்கிறது போடாய. ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏ ராஜா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் உன்கிட்ட சொல்லலாம், நீ தடுக்க மாட்டான். பேசாம போயிரு. நீ அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியேன்டா. சொல்லவா? சொல்லு. நீயே சொல்ற. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல 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 என்னன்னு சொல்லண்டா. வாய முறா வாய நடிக்கல. ஆசைப்படாதாமா. டேய் ராஜா, இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்ன என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தனமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாண்டா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத கொன்றுவேன். குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்றான்டா. கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையா ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா, தப்பிச்சு ஓடிவான்டா. விடுறா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடுறா, எழுந்திருச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். பிரபா வரங்க. என்ன பிரபா, லெட்டர் கைமா வந்திருக்கு? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதிப்பா போட்டுருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதியிருக்கால, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்புல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறேன்? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தவன போயிட்டு பதில் எட்டு போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய், இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற? பிரியமுள்ள கவிதை பெண்ணுக்கு, நீங்கள் விடுத்த மடல் என் விரல்களுக்கு வந்தது. விதையென நான் வீசிய கவிதைகள் போய் விழுந்த இடங்களில் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசித்து பார்த்ததே இல்லை. தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள்
இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு எந்த உறவும் இல்லாமல் இருவர் இணக்கமாய் இருப்பது உறவுகளில் உன்னதமானது. உங்கள் மனதில் காதல் ஏற்பட என்னையும் அறியாமல் நான் காரணமாக இருந்திருக்கிறேன். கனவாய் நினைத்து அதை கலைத்து விடுங்கள். என்றும் நட்போடு நாம் இருப்போம். பிரியங்களுடன் பிரபாகரன். அப்பனே ஏகாம்பரநாதா, இந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைப்பா. நல்லாரு நல்லாரு நல்லாரு. எதிரில் யார் வரான்னு பார்த்துட்டு காலில் விழுறது இல்ல காலங்காத்தால. சரி இந்தா 100 ரூபாய் தண்டம் வச்சுக்கோ. ஒரு ஒத்த 100 ரூபாய் பையில வச்சுக்கிறதுக்கு ஒயிட் பேண்ட், ஷர்ட், ரிம்லெஸ் கிளாஸ் இருக்கட்டும். 100 ரூபாய் வர ஏன் விடுவானே? என்ன முறைக்கிற? அதான் காசு கொடுத்துட்டல. வணக்கம் முதலாளி. ஒன்னு ஏண்டா போன் பண்றது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது. நான் போன் பண்றப்ப நீ வீட்டுல இல்ல. நான் இல்லாதப்ப ஏன் போன் பண்ற? நான் போன் பண்ணேன்னு தெரியும்ல, பின்ன ஏன் நீ திருப்பி பண்ணல? என் ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறந்து சொல்ல மறந்துட்டா போல இருக்குல்ல. நானு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்டுல வரலையா? வந்திருக்காங்க. எப்படிமா இருக்கிற? நல்லா ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய பொண்ணு. யாரு? நம்ம மீனாவா? ஆமா. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது, அடையாளமே தெரியல. ஏன்பா இது வெட வெடன்னு ஒண்ணு ஒல்லிய ஒன்ன மாதிரியே இருக்குமே ரெண்டாவது வாலு, அதெங்க காணோம்? அந்த வாலு காலேஜ் போயிருக்கு. இவளுக்கு தான் நான் இப்ப மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். என்னது? மாப்பிள்ளைய எங்க வீட்டுல வச்சுட்டு நீங்க வேற இடத்துல எப்படி மாப்பிள்ளை பாப்பீங்க? ஆமா, நீங்க உரிமையா கேக்குறீங்க. அவன் ஒண்ணும் பேசாம நின்னுட்டு இருக்கான் பாருங்களேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ஓஹோ, நல்லா இருமா. நல்லா இரு. வாங்க அத்தை, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம். கண்டிப்பா வரோம். வாங்க மாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து மேலதாளத்தோட வந்து உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வர்றோம். சும்மா லோடலோடன்னு பேசாம பசிக்குதா உனக்கு? ஆமா. மாப்பிள்ளை எப்படி? அவரும் உன்ன மாதிரி தானா? அறிவுல என்ன மாதிரி, அழகுல அவங்க அம்மா மாதிரி இருப்பான். மாப்பிள்ளை போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சு. சரிடா வரேம்மா. சரிங்க. அம்மா சின்னையா பண்றத பாத்தீங்களா? என்ன செய்யறான்? நீங்களே உள்ள வந்து பாருங்கம்மா. என்னமோ நீங்களே போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க. என்ன பண்றான் என் புள்ள? ஐயோ, ஹாய் மாம். என்ன தம்பி இது? என்ன? நீ வாய்ப்படி வாய்ப்படி. அடுப்படையில உன்னை யார் வெந்துட்டு இருக்க சொன்னாங்க? என்னது இது? புள்ளைய அடுப்படையில விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ஐயோ அம்மா, நான் தான் அவங்கள கிச்சனுக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னேன். காலையில நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போனீங்களா, சாப்பிடாம பசியோட திரும்ப வருவீங்க. அதனால ஒரு சேஞ்சுக்காக அம்மாவுக்கு நானே இன்னைக்கு சமையல். ஐயோ என் செல்ல மகனே. என்னென்ன ஐட்டம் பண்ணப்பா? வாழைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், சிக்கன் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எக் ஃப்ரை, ஃபிஷ். இவ்வளவும் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு அப்பளம் மட்டும் பொரிச்சு. ஐயோ அப்பளம் பொரிச்சிருக்காங்க, அப்பளம் பொரிச்சிருக்காங்க. ஆமாமா, எவ்வளவு கஷ்டமான வேலை. அம்மா இது எப்போ பொரிக்க தொடங்கின? காலையில 7:30 மணிக்கு. அப்படியா? நாங்க போன உடனே. ஆமா 4 hours தான் இருக்கு. மத்ததெல்லாம் எப்ப பண்ணி முடிப்ப? அது 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 3/4 மணி நேரம் ஆகலாம். உன் பையன் கையில ஒரு குடுகுடுப்பை கொடுத்து வெளியில அனுப்பு. சும்மாங்க. பின்ன என்ன? உன் பையன் சொல்ற கணக்குப்படி பார்த்தா மொத்த சமையல் முடியறதுக்கு 1 நாள் ஆகும் போல இருக்கு. பரவாயில்ல, பட்டி கிடக்கலாம். நல்லா இருக்கு, நம்மால முடியாது. சரி, உப்பு இருக்கா? அதே அப்பளம் பண்ண கம்பெனிக்காரன் போட்டுருப்பான் நமக்கு. சரி சரி. டாடி டாட் அதெல்லாம் கேட்க வேணாம், போயிட்டு. இல்லம்மா, பசிக்குதுமா. பசிக்குதா கண்ணு? ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதாமே. பாக்கியம், அந்த கூட இப்படி கொண்டா. அதுல சக்கரை பொங்கல் இருக்குது. சக்கரை பொங்கலா? டாடி புடிங்க புடிங்க. இப்படி வாங்க 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 வாங்க.
பசியோட இருப்பேல்ல, அதுக்கு அதான் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பர் இனிப்பு. இதே மாதிரி சூப்பர் இனிப்பான விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னம்மா? நாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். யாருக்கு? உனக்கு தான். நான் பார்க்க சொன்னா? இல்ல, எங்களுக்கு ஒரு மருமக வேண்டாமா? அதுக்கு என்ன அவசரம்? இல்ல பொண்ணு யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன். அப்பா, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, IAS பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். தம்பி தம்பி, இத பாருங்க, சாப்பிடாம போறான். அவரை கூப்பிடுங்களேன். தம்பி பிரபா, என்ன பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போற? இந்த பாரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம் இல்ல, உன்னை யார் வேண்டாம் சொன்னாங்க? ஏன் படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே? ஏன்பா காலையில எல்லாம் உங்களாலதான். தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு சம்மதம் சொல்லலான்னு அவன் என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு பெருசா அழுத்திக்கிட்டீங்களே. இத பாருங்க, பசின்னு உட்கார்ந்த புள்ள சாப்பிடாம எந்திரிச்சு போறான். எங்க போயிட்டு போறான்? இல்ல சும்மா போசு. இந்த காலத்து பசங்க எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா தாலி ரெடியான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு, மீனாவை கண்ணால பார்த்தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டான், பொத்துன்னு மடியில விழுந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தம்பி போட்டோ வாங்க விட்டு அமிச்சுட்டு பொண்ணு ஜாதகத்தை வர. அக்கா வா தம்பி. எங்க 2 நாளா காணோம்? ஃபேக்டரியில நிறைய வேலை, அதான். அத்தாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அக்கா பசிக்குது, ஏதாவது இருக்கா? இருக்கு, அவரும் வந்துட்டோம், ஒண்ணா சாப்பிடலாம். ஓகே. ஹாய் அங்கிள். ஹாய், ஹலோ டார்லிங். என்னடா கல்யாண பொண்ணு டல்லா இருக்க? இல்லையே. இந்தா. என்ன மாமா அது? பாரு. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமே நீ புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். கரெக்டா? ஆமா, வீட்டு சாமெல்லாம் அப்படியே உடையாம இருக்கு, வால் இல்லையா? அத்தனோட போட்டோ வந்திருக்கு. எங்க கூட பார்க்கலாம்? முடியாது, நான் தான் முதல்ல பாப்பேன். என்னடி அது? அத்தனோட போட்டோ. ஐயா, அம்மாவாசை இருட்டு தேவை. என்னடி சொல்ற? அவ்வளவு சிகப்பு. அப்படியா? உடனே அக்கா பாக்கட்டும். மாட்டேன், அக்கா பார்த்தா அப்செட் ஆயிடுவா. எஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுங்க. என்னது? ஒண்ணும் இல்ல டாடி. என்னது? அத்தானோட போட்டோ. குடு குடு, கம்மி. என்னதான்? என்னங்க என்ன? பையன் கருப்பா இருந்தா பரவாயில்ல, என்ன நம்ம பொண்ணு சேவப்பா இருக்கா. பட் கருப்பு ஹெல்மெட் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன், அது மாதிரி இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையில ஒரு முடி கூட இல்லையே. ஐயோ கடவுளே. அமெரிக்கா அம்ச்சி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணலாமே. இல்ல, உனக்கு தெரியாது, பேசாம இரு. என்னங்க என்ன சொல்றீங்க? நீ ஏன் பாரு பாரு பாரு. என்னங்க தலையில முடியலன்னா கூட விக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லடி, கண்ணதான் உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. பாருங்க டாடி. என்ன இது, ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பாப்பா அழ வச்சிட்டு இருக்கீங்க? குடு பார்க்கலாம். வேஸ்ட். அழகான மாப்பிள்ளை பாருடி செல்லும். பொன்னி நதியும் கண்ணியும் துணையின்றி என்ன மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு மதுரை வைகை நதி. கருவாப்பையா கருவாப்பையா, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.